அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம், ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம், ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவலில் வரிகள் 189 192 வரை விளக்கத்தை பார்ப்போம். முதலில் வரிகளை படிக்கிறேன். ஓமய திருவுரு உவப்புடன் அளித்து எனக்கு ஆமய தழைதவிர் அருட்பெரும் ஜோதி. எப்படி எண்ணியது என் கருத்து இங்கெனக்கு அப்படி அருளிய அருட்பெரும் ஜோதி. முதல் 2 வரிகளில் என்ன சொல்கிறாருன்னா, ஓமய திருவுரு உவப்புடன் அளித்தனக்கு ஆமய தழைதவிர் அருட்பெரும் ஜோதி. அதாவது நம்ம சென்ற பதிவில் பார்த்தோம், இந்த மாயையின் ஆட்சிக்கு உட்பட்டு தான் இந்த உயிரினங்கள் எல்லாம் தோன்றி மறைதல் இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மேலும் அந்த மாயையை அருட்பெரும் ஜோதி அடக்கி அதையே ஆசனமாக கொண்டு விளங்குகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைய பதிவில் இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 வரிகளில் பிரணவ வடிவம், அதாவது ஓமய திருவுரு அப்படின்னா பிரணவ வடிவம். அந்த பிரணவ வடிவம் அந்த நிலைக்கு போனால் தான் இந்த மாயை, அதாவது ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதாயி, இதைத்தான் இந்த மாய மலங்கள் எல்லாம் அப்போ தான் அழியுன்றாரு. மேலும் அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலமும் அழிந்து மலமில்லாத அந்த சிவத்தை அடைய முடியும் அப்படின்றத இந்த வரிகளில் ஒரு விளக்குறார். அதுக்கு நம்ம ஒவ்வொரு அந்த வரிகளுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஓமய திருவுரு அப்படின்னம்னா பிரணவ வடிவம், அதாவது ஓம்கார வடிவம் அல்லது பிரணவ வடிவம். ஆமய தடைனா அப்படின்னா பசு, ஜீவர்களாகிய பசுவாகிய நாம். அதை தடை, அதாவது அந்த பசுவுக்கு 5 விதமான மலங்கள் வள்ளல் பெருமான் சொல்கிறார். ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதாயி அப்படின்னு சொல்லி 5 விதமான மலங்களை உடையதான் நாமெல்லாம், ஜீவர்களாகிய பசுவாகிய நாம். ஆன்மா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மலம் இருக்குதுன்னு சொல்கிறார். ஆணவ மலம் மட்டும் இருக்குது, அதில் அது நீங்கணும். அப்போ சிவம் அப்படின்றது எந்த விதமான மலங்களுமே இல்லாமல் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்கும்போது ஓமய திருவுரு, அதாவது பிரணவ வடிவம், ஓப்புடன், அதாவது மகிழ்ச்சியுடன் அளித்து எனக்கு ஆமயத்தடை, அதாவது பசுவாகிய ஜீவர்களிடம் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதாயை எனக்கூடிய இந்த மலங்களை எல்லாம் தடை செய்து அருளை கொடுக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் இதுக்கு நம்ம பொருள் எடுக்கணும். அதாவது ஓமய திருவுரு உவப்புடன் அளித்தனக்கு ஆமயத்தடை, அதாவது மும்மலங்களை தடை செய்து அருளை கொடுக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி. இப்போ நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரணவ வடிவம் எடுத்தால் தான் இந்த மும்மலங்கள் நீங்கி ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம மலமும் முழுவதுமாக நீங்கி அந்த மலமே இல்லாத சிவத்தை நாம் அடைய முடியும் அப்படின்னு தான் இதுக்கு பொருள். சரி, இப்போ நம்ம அடுத்த 2 வரிகளுக்கு போகலாம். எப்படி எண்ணியது என் கருத்து இங்கெனக்கு அப்படி அருளிய அருட்பெரும் ஜோதி. அதாவது எந்த வகையிலெல்லாம் உனது அருள் எனக்கு கிடைக்குமோ என்று நான் எண்ணினேனோ அந்த வகையிலெல்லாம் என் எண்ணத்தை நிறைவேற்றி அருளை கொடுத்தாய். அதே மாதிரி அவர் என்னென்னலாம் நினைச்சாரோ அதெல்லாம் அருட்பெரும் ஜோதி செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும். அதுதான் அவருக்கு போன 2-3 பதிவுக்கு முன்னாடி பார்த்தோம். அதாவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படின்னு அந்த அவங்க படக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த வல்லமையை எனக்கு கொடு. அதுதான் அவருடைய இச்சையாகவே கேட்குறாரு. அவர்கள் படும் அந்த கஷ்டங்களை எல்லாம் அந்த தடை செய்து அவர்களுக்கு அந்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த வல்லமையை எனக்கு கொடு, அதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. 3 பதிவுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்.
இங்கேயும் என்ன சொல்கிறாரு, எப்படி எண்ணியது என் கருத்து இங்கெனக்கு அப்படி அருளிய அருட்பெரும் ஜோதி. அவர் எந்தெந்த விதமாகவோ எண்ணினாரோ அது மாதிரி அந்த அருட்பெரும் ஜோதி அருளை கொடுத்ததாம். அவர் எப்படி எண்ணினார், எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற எண்ணம் தான் மேலோங்கி இருந்திருக்கு. அதுக்கு சான்றாக இந்த பாடல்கள்லாம் படிக்கிறேன். இதை படிக்கும்போது வள்ளல் பெருமானுடைய பெருங்குணமும் அந்த தயா குணமும் எல்லாமே அந்த அவர் என்ன மாதிரி அந்த எண்ணங்களோட அவருடைய வாழ்க்கை முறை இருந்துச்சுன்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இதே போன்ற பெருங்குணமும் அந்த தயா குணமும் நம்மளுக்கும் வரணும். நம்மளும் இதே வழியை பின்பற்றி நம்மளும் அதை பெற்றுக்கொண்டோம்னா வள்ளல் பெருமான் பெற்ற அந்த முடிவான அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்று பேரானந்தத்தில் வாழலாம் என்பது சத்தியம். இப்போ அந்த பாடல்களில் படிக்கிறேன். துன்பெல்லாம் தீர்ந்தன, சுகம் பலித்தது, நினைச்சூழ்ந்தது, அருள் ஒளி நிறைந்தே, சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரம் ஆனது, உலகில் வன்பெல்லாம் நீக்கி நல்வெளியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திட நினைத்தவை ஒன்றன் மனநினைப்பின் படிக்கே, அன்பு நீ பெருக உளவாது நீடூழி வினை ஆடுக அருட்பெரும் ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் ஆணை நம்மானை என்றே இன்புற திருவாக்களித்து என்னுள்ளே கலந்து இசையுடன் இருந்த குருவே, எல்லாம் செய் வல்ல சித்தாயி மணிமன்றில் இலங்கு நடராசபதியே. இந்த பாட்டில் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். அதே மாதிரி அகவல்ல 162வது வரியில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எண்ணியாங்கு இயற்றுக என்று எனை அன்னித்து இனிக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு அங்கே பதிவு பண்ணியிருந்தார். அதே மாதிரி இன்னும் ஒரு 2 இடத்துல இன்னும் பாடல்கள் இருக்குது, சான்றாக உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள். கட்டமும் கலன்றேன், கவலை விட்டு ஒளிந்தேன், கலக்கமும் தீர்ந்தனன், பிறவி சட்டமும் கழிந்தேன், தூக்கமும் துறந்தேன், சாவையும் நோவையும் தவிர்ந்தேன், சிட்டமும் அடைந்தேன், சிற்சபை உடையான், செல்வ மெய்ப்பிள்ளை என்றொரு பேர் பட்டமும் தரித்தேன், எனக்கு இது போதும் பண்ணிய தவம் பலித்ததுவே. எல்லாமும் செய்யவல்ல தனித்தலைவர் பொதுவில் இருந்து நடம்புரிகின்ற அருட்பெரும் ஜோதியினார் நல்லாய் நன்னாட்டார்கள் எல்லோரும் அறிய நன்னியனை மனம் புரிந்தார் புண்ணியனார், அதனால் இல்லாமை எனக்கில்லை, எல்லாருக்கும் தருவேன் என்னுடைய பெருஞ்செல்வம் என் புகழ்வேன் அம்மா, செல்லாத அண்டமட்டோ அன்புறத்து அப்பாலும் சிவஞான பெருஞ்செல்வம் சிறப்பது கண்டையே அப்படின்றாரு. அப்புறம் இன்னொரு பாட்டில், முன்பாட்டு காலையிலே வருகுவார் என் கணவர், மோசமில்லை மொழிகின்றார் மொழிக, பின்பாட்டு காலையிலே நினைத்தவெல்லாம் முடியும், பிசையில்லை இம்மொழி சிறிதும் பிசையில்லை இவ்வுலகில், துன்பாட்டு சிற்றினத்தார் சிறுமொழி கேட்டு உளந்துலங்கேல், நம் மாளிகையை சூழ அலங்கரிப்பாய், தன்பாட்டு திருப்பொதிவில் நடைத்திரைவர் ஆணை, சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே அப்படின்றாரு. அதே மாதிரி இதில் நடராஜபதி மாலையில் ஒரு பாட்டு இருக்குது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, வாட்டமொடு சிறியனேன் செய்வகையை அறியாது, மனம் மயங்கி ஒரு நாள் மண்ணிற் கிடந்து அருளை உண்ணி உலகியலை மறந்து துயில்கின்ற போது, நாட்டமுறு வைகரையில் என் அருகணைந்து என்னை நன்றுற எழுப்பி, மகனே நல்போகமெனினும் புரிதல் இன்றி நீ நலிதல் அழகோ, எழுந்தே ஈட்டுக நின் எண்ணம் பலிக்க அருள் அமுதம் உண்டு இன்புறுக என்ற குருவே, என் ஆசையே என்றன் அன்பே நிறைந்த பேர் இன்பமே என் செல்வமே, வேட்டவை அளிக்கின்ற நிதியமே சாகாத வித்தையில் விளைந்த சுகமே, மெய்ஞான நிலை நின்ற விஞ்ஞான கலருடனே மேவு நடராஜபதியே. அதாவது இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், ஈட்டுக நின் எண்ணம் பலிக்க அருள் அமுதம் உண்டு இன்புறுக என்ற குருவே. பாருங்கள் எவ்வளோ தெளிவாக. இப்போ இந்த நான் படித்த பாடல்கள் எல்லாம் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு,
அந்த எண்ணங்கள் எல்லாம் அந்த அருட்பெரும் ஜோதி வந்து எப்படி நிறைவேற்றி கொடுத்துச்சு அப்படின்றதை இந்த பதிவு பண்ணுறாரு. அதான் எப்படி எண்ணியது என் கருத்து இங்கெனக்கு அப்படி அருளிய அருட்பெரும் ஜோதி. வள்ளல் பெருமான் வைத்திருந்த இது போன்ற எண்ணங்களையும் நாமும் வளர்த்து கொண்டு இதே வழியில் சுத்த சன்மார்க்க வழியிலே பயணிப்போமாக. அதற்கு வள்ளல் பெருமானின் பொற்பாதங்களை பணிந்து அவர் அருளை வேண்டி இந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தில் நிறைவாக பயணிப்போம். எல்லாம் செயல்கூடும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.